வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபி. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி. இப்போ நான் இங்கே சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இது வந்து ஜீரக சம்பா அரிசி பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு மாதிரி இருக்கும். இதோடவே நான் சிக்கன் 65ம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ இது பண்ணுறதுக்காக நான் ஒரு 1 கிலோ போல் சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை நான் வந்து 2 பாதியாக பிரிச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ போல் பிரியாணிக்கும் 1/2 கிலோ 65 செய்கிறதுக்காகவும். இப்போ இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் பிரியாணிக்கு. இப்போ நாங்கள் 1 டீஸ்பூன் போல் தனியா பவுடர் எடுத்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் அந்த 1 டீஸ்பூன் தனியா பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதிகமாக எடுக்கலை. தனியா பவுடர் வந்து இவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கும் 1/2 கிலோ ரைஸுக்கும் நான் அந்த 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இவ்வளோ வந்து போதும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப மசாலாவாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். நான் வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி தயிர்லாம் சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா உப்பு காரம்லாம் நல்லா சிக்கனில் சேர்ந்துடும். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு பிரியாணி பண்ணும்போது. சிக்கன் 65 செய்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க சிக்கனோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நார்மல் மிளகாய்த்தூள் தான். அதோடவே ஒரு அரை லெமன், அப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய், 2 டீஸ்பூன் சோள மாவு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து பொரிக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இப்போவே சேர்த்து ஊற வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாம். இது ஊறட்டும். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாமே சம அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5 கிராம் போல் ஏலக்காய்னா 5 கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க. அது மாதிரி அப்புறம் பிரியாணிக்கு தேவையான இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவித்ரின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது சேர்க்காமல் நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி இந்த ஜாதிபத்திரி வந்து அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. நீங்கள் எடுத்துருக்கிற இவ்வளோ பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு அரை ஜாதிப்பூ தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப விறுவிறுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 5 நிமிஷம் போல் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுடர்லேருந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போல் தான் இந்த பிரியாணிக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம். 1/2 கிலோ பிரியாணிக்கும் 1/2 கிலோ சிக்கனுக்கும் 1/2 கிலோ அரிசிக்கும் சேர்த்து நான் இந்த ஒரு அரை டீஸ்பூன் போல் தான் இந்த பிரியாணி பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இது மாதிரி அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு 4-5 தரம் பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து இவ்வளோ தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா மணமாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால. அப்புறம் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 5 போல் பச்சை மிளகாய், ஒரு அரை லெமன் கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு, அப்புறம் மல்லியில, புதினா, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு பிரியாணிக்கு தேவையான இந்த அரிசியை நம்ம தண்ணியில் சேர்த்து ஊற வச்சிடலாம். நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ போல் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அதிகமாக ஊற வேண்டாம். அப்புறம் வந்து நமக்கு அரிசி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஊறினாலே போதுமானது தான். அப்போ தான் பிரியாணி நமக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இது ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அதை வந்து இந்த மாதிரி 3 பாதியாக பிரிச்சுக்கலாம்.
தேங்காய் எண்ணெய் வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 போல் பிரியாணி இலையும் 2 அன்னாசி பூவும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கிலோ ரைஸுங்கிறதுனால இவ்வளோ போதும். நீங்கள் அதிகமாக அரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே சிக்கனை ஊற வைக்கும்போது 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருந்தோம். இப்போது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே சேர்க்குறதுனால நல்லா கலர் கிடைக்கும். அப்புறம் இந்த பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, மிளகாய் 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, புதினா இதையும் சேர்த்து வதக்கிப்போம். நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் சேர்ப்பாங்க. நம்ம சிக்கனை ஊற வைக்கும்போதே தயிர் சேர்த்ததுனால இப்போ வந்து தயிர் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் விடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து மூடி வச்சு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி குக்கரில் செய்யலை, ஓப்பனான பாத்திரத்தில் தான் செய்கிறேன். சிக்கனை வந்து டைரெக்டாக இதோடவே வேக வச்சிடுறேன். சிக்கன் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1/2 தான் இந்த சீரக சம்பா அரிசிக்கு மெஷர்மெண்ட். இப்போது இந்த தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்த சீரக சம்பா அரிசி இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லைனா நறுக்கரிசி பட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அரிசி கொஞ்சம் வேகாமல் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும். இப்போ நம்ம இதோட உப்பு வந்து இந்த டயத்தில் செக் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துடலாம் அந்த ஸ்டேஜில். அதோடவே 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி, புதினாவில் நான் வந்து சிக்கன் வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருந்தேன். மீதியை இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி தண்ணியுமா சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு மூடி சேர்த்து 10 நிமிஷம் போல் இந்த பிரியாணியை வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுருக்கேன் இது மாதிரி. இப்போது 10 நிமிஷம் கழித்து தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் மேலே நம்மளோட இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடி சேர்த்து வெயிட் போட்டு வைக்க போகிறேன். இப்போது இது மாதிரி நல்லா சேர்த்து வச்சுட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு ஸ்டீம் எதுவும் வெளியில் போகாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து மேலே வச்சுருக்கேன். இதுக்கடுத்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவு 3/4 வெந்திருக்கு. இந்த அரிசி வந்து புழுங்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சூட்டோடையே அப்படியே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு.
நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். பிரியாணிக்கு ரொம்ப மசாலாவும் சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது அந்தளவுக்கு. இந்த அளவுக்கு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா கிளியரான ஒரு சிக்கன் பிரியாணி இப்போது ரெடி ஆயிடுச்சு. எப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் சாதம். நம்ம என்ன தான் அதை போட்டு கிளறினாலுமே அது வந்து உடஞ்சி போகக்கூடாது, குழஞ்சும் போகக்கூடாது. இது மாதிரி இருக்கணும். இதே மெத்தடில் நம்ம மட்டன் பிரியாணியும் செய்யலாம். ஆனால் வந்து மட்டனை வந்து நம்ம மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் குக்கரில் எந்த அளவுக்கு வேக வைக்கணுமோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதே மெத்தடில் செய்யலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் 65 வந்து ஊற வச்சுருந்ததை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு பொரித்து எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போது 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சோம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் 65யும் ரெடி ஆயிரும். இதில் நான் இன்றைக்கி கலர் எதுவும் சேர்க்கலை. நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65யும் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே ஒரு வாழை இலையில் இதை வந்து சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஜாம் நம்ம வீட்டிலே பண்ணது தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் 65 இது வந்து இன்றைக்கி நேச்சுரலான கலரில் தான் இருக்குது பாருங்கள். நான் வந்து ரெட் ஃபுட் கலரோ அல்லது கேசரி பவுடரோ எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு நல்ல கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து சேர்த்து பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போது 2 வேக வச்ச முட்டை, அதோடைய தயிர் வெங்காயம், இப்போ நம்மளோட சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு காரம்லாம் சூப்பராக இருந்தது. அது மாதிரி நம்ம தயிர் சேர்த்து ஊற வச்சுருந்ததுனால சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரிசியும் இந்த அளவுக்கு பொல பொலன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.